எல்லாரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கண்ணன் பகவதி சேனல். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம எங்கே இருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி இருந்து பாருங்கள், செம்ம அழகாக இருக்குல்ல இந்த மலை. இது என்ன மலை அப்படின்னா பர்வத மலை, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அந்த மலை தான் இது. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு, நேற்றுக்கு ரிசப்ஷனு, இன்றைக்கி காலையில் மேரேஜு. ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இப்போ கிளம்ப போகிறோம். அண்ட் இது ரொம்ப க்ளோஸ் ரிலேட்டிவ் அப்படின்றதுனால எனக்கு வந்து ரொம்ப ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்குது. ஸோ இது ஒரு 10 டேஸாக நாங்கள் பிளான் பண்ணி ட்ரெஸ் எல்லாம் எடுத்து வச்சு ஏதோ நம்ம வெட்டிங்க்கு கிளம்புற மாதிரி. இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ட்ரெண்டு என்னென்னா, மற்றவங்க வெட்டிங் கூட நம்ம வெட்டிங் மாதிரி நம்ம பிளான் பண்ணிட்டு அப்படியே ஜாலியாக எல்லாத்தையும் ரெடி பண்ணி கிளம்புறதே ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஸோ வந்து இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆமாம் ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் இந்த ஊரில் இவ்வளோ அழகான ஒரு ரூம் எங்களுக்கு கிடச்சது, ரொம்ப ஹாப்பி. அண்ட் இப்போ நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் அப்படின்னா, நான் கீழே போயிட்டு சாரீ வேர் பண்ணணும். அக்ஷயா கிளம்பிட்டு இருக்கா, அவளும் ஆஃப் சாரீ தான் வேர் பண்ணுறான். நான் என்ன சாரீ வேர் பண்ண போகிறேன் அப்படின்றத உங்களுக்கு காமிக்கிறேன். இந்த சாரீ உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல, ஆனிவர்சரி அன்னைக்கு அம்மாவும் அப்பாவும் எங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணி வச்சு கொடுத்த சாரீ, கல்யாண நாள் அன்றைக்கி. ஆக்சுவலாக 15th இயர் ஆனிவர்சரிக்கு என் ஹஸ்பண்டுக்கும் வந்து வேஸ்ட் ஷர்ட் எடுத்து கொடுத்தாங்க. அதுதான் அவர் இன்றைக்கி போட போகிறாரு. எங்கள் அம்மா எப்பயுமே சாரீ எடுத்து கொடுத்தாங்கன்னா அது உடனே கட்டிடணும். அவங்களுக்கு நான் கட்டி பார்க்கணுன்னு அவ்வளோ ஆசை, எனக்கு ஆசையாக எடுப்பாங்க. ஸோ அதனால் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் டே இல்லையா, வெட்டிங் அப்படின்னு. ஆக்சுவலாக இது வந்து க்ளோஸ் ரிலேட்டிவ் ஃபங்க்ஷன் தான் எங்களுக்கு, எங்களோட அப்பாவோட தங்கச்சி பொண்ணோட கல்யாணம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு பர்ஃபெக்ட் டே வந்து நம்ம இந்த சாரீ வேர் பண்ணோன்ட்டு நான் இந்த சாரீ வேர் பண்ண போகிறேன். இப்போ நான் போய் சாரீ வேர் பண்ணிட்டு வந்து அக்ஷயா பாப்பா கீழே கிளம்பிட்டு இருக்கா, அவள் என்ன அவுட்ஃபிட் போடுறா, என் ஹஸ்பண்ட் என்ன அவுட்ஃபிட் போடுறாங்கன்னு ஃபைனலாக நாங்கள் கிளம்பி வந்து உங்களுக்கு காமிக்கிறேன். என்னம்மா மேலே வந்துட்ட? சும்மா மேலே எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வேற லெவல்ல இருக்கு. இங்க வந்து பாரு, அழகா இருக்குல, அப்படியே அந்த மிஸ்ட் அப்படியே அந்த மவுண்டன் மாதிரி சூப்பரா இருக்கு. இதான் பர்வதமலை, ரொம்ப ஃபேமஸான ஒரு டெம்பிள் இருக்கு மேல. ஆனா வந்து மேல போறதுக்கு வந்து நடந்து தான் போகணும். 4000 ஸ்டெப் இருக்கு மேல, நடந்து போகணும். ஆமா, 4000 ஸ்டெப்புமே ரொம்ப ரொம்ப கஷ்டமான ஸ்டெப்ஸ். கிளம்பிட்டியா? கிளம்பிட்டேன். ட்ரெஸ்லாம் போட்டு. உன் அவுட்ஃபிட் நான் பார்க்கவே இப்பதான் பார்க்கறேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? பொங்கலுக்கு எடுத்தது. ஆமா, பொங்கலுக்கு நீ செகண்ட் ட்ரெஸ் எடுத்த. இங்க வா, வெளிச்சத்துல காமி. வெயில்லாம் சூப்பரா அடிக்குது. சூப்பரா அடிக்குதா? இங்க வா, கயிறு மறைக்குது. பொங்கலுக்கு எடுத்தது பாத்தீங்கன்னா மேட்சிங் பேங்கிள் செட். நான் வந்து தலைவாரி கொஞ்சம் மேக்கப், அவ்வளவுதான். கிளம்பிடுவேன். செட் நம்ம எங்க எடுத்தோம், இது ஞாபகம் இருக்கா உனக்கு? தாயில எடுத்தது. தாயில எடுத்ததா? பேங்கிள் கட்டு அது அங்க எடுத்தது. ஓ, பக்கா மேட்ச். ஓகே, கிளம்பலாமா? நானும் போய் கிளம்பிட்டு வந்துடுறேன். கல்யாணத்துக்கு போலாம். நல்லா இருக்கா சாரி? ஆமா, அம்மா எடுத்துக்கிட்ட சாரி இல்லை, இன்னும் அவங்க பார்க்கல, பார்த்தா ரொம்ப எக்ஸைட் ஆகிடுவாங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நான் வெட்டிங் கிளம்புறேன் அப்படின்றதுனால நல்லா அழகாக கிராண்டாக சாரீ கட்டிட்டேன். யூஸ்வலாக நம்ம வெட்டிங்லலாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டாக இருக்கணும் தான் நான் நினைப்போம். அண்ட் நான் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஃபேபுலஸாக இருக்கணும், அதே சமயத்தில் எனக்கு ஆல் டே கம்ஃபர்டபுளாக இருக்கணும்னு நான் நினைப்பேன். அண்ட் இப்போ வந்து பார்த்திங்கன்னா மேக்கப் டைம். ஸோ மேக்கப் வந்து பார்த்திங்கன்னா நான் என்ன பிளான் பண்ணேன் அப்படின்னா ஒரு சாஃப்ட் கிளாம் லுக் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். அண்ட் இந்த பிக் ஈவெண்ட்டுக்கு பார்த்திங்கன்னா நான் ஒரு ப்ராடக்ட்டும் ட்ரை பண்ண போகிறேன். ரீசெண்டாக வந்து பார்த்திங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியில் ஒரு நியூ லான்ச் ப்ராடக்ட் வந்து கொண்டுட்டு வந்திருந்தாங்க. அது வந்து ரீசெண்ட் டேஸாக நான் வாங்கணும்னு நிறைய நாள் நினச்சிட்டே இருந்தேன். சரி ஓகே, இந்த வெட்டிங்க்கு நம்ம வாங்கிடலான்னு சொல்லிட்டு நான் ஆர்டர் போட்டிருந்தேன். அது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்விஸ் பியூட்டியோட பியோர் லஷர் லிப்ஸ்டிக் தான். ஸோ இந்த லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜிங்கே வேறு லெவலில் இருக்குங்க. இங்கே பாருங்களேன், இந்த அவுட்டர் பேக்கேஜிங்கே ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ரொம்ப சூப்பராக இருக்கும். அண்ட் இன்சைட் கேட்கவா வேணும். ஸோ இது வந்து ஆர்டர் பண்ணதுக்கான மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது ரொம்ப ரொம்ப சாஃப்டாக ஷைனாக பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த லிப்ஸ்டிக் வந்து ஒரு 12 டிஃப்ரெண்ட் ஷேட்ஸில் இருந்துச்சு. சரி, எனக்கு தேவையான ஷேட்ஸ் ஒரு 4 ஷேட் நான் பிக் பண்ணி எடுத்துக்கிட்டேன். ஸோ அதோட ஸ்வாட்சஸ் ஃபர்ஸ்ட் இப்போ பார்த்துடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4 ஷேடு எடுத்தேன். அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டார்க் ஷேடும், மற்றது வந்து பார்த்திங்கன்னா நியூட் ஷேட் அண்ட் ப்ரௌன் ஷேடு எடுத்தேன். ஏன்னா வந்து அது மிக்ஸ் மேட்ச் பண்ணி போடும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் ஷேட் பார்த்திங்கன்னா சீக்கி பிங்க் 09. இதோட 1 ஸ்ட்ரோக்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பியூட்டிஃபுல்லான ஷைன் இருக்குது. அண்ட் ரொம்ப ரொம்ப சாஃப்டாக சில்கியாக ஒரு பட்டர் லைக் டெக்ஸ்சர் மாதிரி இருக்குல்ல. செகண்ட் ஷேட் 07 ட்விஸ்டட் கேரமல். வாவ், செம்மலங்க. தேர்ட் ஷேட் வந்து 04 இட்ஸ் பேர். இது செம்ம ஒரு நியூட் ஷேட். இது
ரொம்ப அழகாக இருக்கும் அது லிப்ஸில் போடும்போது. லாஸ்ட் ஷேட் வந்து 01 ட்ரூ நூடு. வாவ், எவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல ஷேட்ஸ் எல்லாமே. ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் லிப்ஸ்டிக் போட்டு என்னோட மேக்கப் லுக்கை செட் பண்ண போகிறேன். ஸோ லிப்ஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு 2 ஷேட் எடுத்திருக்கேன். 09 அண்ட் 01 எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு 09 வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பிங்கிஷ் டோனு. இது நான் என்னோடய லிப்ஸில் அப்ளை பண்ணுறேன் பாருங்கள். அப்படியே ஒன் கிளைட்லேயே அவ்வளோ ஒரு ஸ்மூத்தாக ஷைனாக இருக்கும். வாவ் வாவ், ஒரு ஸ்ட்ரோக்லேயே வந்து பார்த்தீங்கன்னா எந்த அளவுக்கு ஸ்மூத்தாக சாஃப்டாக ஒரு பட்டர் லைக் டெக்ஸ்சரோடு இருக்குது. என்னோடய லிப்ஸே வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு பேபி லிப்ஸ் மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ஸோ இது கூடவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூட் ஷேடை வந்து நியூட் ஷேட் அப்ளை பண்ணிவிட்டு என்னுடைய லிப் கலரை வந்து நான் நியூட்ரல் பண்ணிட்டேன். அண்ட் எந்த அளவுக்கு மேட்சிங் பாருங்க, சூப்பர் மேட்சிங்காக இருக்குல்ல. ஸோ இந்த மாதிரியே நான் வந்து அந்த 4 ஷேடை வந்து மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணி யூஸ் பண்ணுவேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா இந்த கிளாம் லுக்குக்கு இந்த லிப்ஸ்டிக் வந்து பர்ஃபெக்டாக ஆப்டாக இருக்குது. அண்ட் ஆல் டே நம்மளோட லிப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ட்ரை ஆகாமல் ரொம்ப மாய்ஸ்சர் கண்டென்ட்டோட ரொம்ப ஷைனாக கிளைடாக ஸ்மூத்தாக இருக்கும். அண்ட் நம்ம வந்து பார்த்திங்கன்னா யூஸ்வலாக வெட்டிங் வந்து பார்த்திங்கன்னா 1 டே ஃபுல்லாக கேரி பண்ணுறதுக்கு இந்த மாதிரி லிப்ஸ்டிக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ஹைட்ரேட்டாகவும் இருக்கும். அண்ட் பார்க்குறதுக்கும் வந்திங்கன்னா அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்னஸாகவும் இருக்கும். அண்ட் இந்த லிப்ஸ்டிக்கில் பிடிச்ச எனக்கு பெஸ்ட் பார்ட்டே என்ன தெரியுமாங்க, ஜஸ்ட் நீங்கள் வந்து ஒரு ஸ்மால் அக்கேஷன்லாம் போகிறீங்க அப்படின்னா ஜஸ்ட் 1 லேயர் மட்டும் அப்ளை பண்ணால் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த மூட்க்கு ஏற்ற மாதிரி சூட்டபுளாக இருக்கும். அண்ட் உங்களுக்கு ஒரு போல்டர் லுக் வேணும் அப்படின்னா ஒரு 2 லேயர்ஸ் அப்ளை பண்ணால் வேறு லெவலில் இருக்கும், ரொம்ப அமேசிங்காக இருக்கும். நீங்கள் வெளியில் போகும்போது கிளைட், ஷைன் அண்ட் ரிப்பீட். ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஈவன் 1 டே ஃபுல்லாக கேரி பண்ணும்போது ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குங்க. இந்த ப்ராடக்ட் உங்களுக்கும் தேவைப்படுச்சுன்னா இந்த ப்ராடக்ட் எக்ஸ்க்ளூசிவாக நைக்கால் அவைலபிளாக இருக்குது. அண்ட் ஸ்விஸ் பியூட்டியோட அஃபிஷியல் வெப்சைட்லேயும் அவைலபிளாக இருக்குது. நீங்கள் அந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் வாங்கும்போது கண்ணன் 10 அப்படின்ற கோடை ப்ரொசீட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா 10% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். ஸோ தேவைப்படுறவங்க செக் பண்ணி பாருங்கள், லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். சூப்பராக இருக்கு, போலாமா? தேங்க்யூ பா, உனக்கு வேஷ்டி சட்டை சூப்பராக இருக்கு. நல்லா இருக்கா? அம்மாவோட செலெக்ஷன் சூப்பராக இருக்குமா. சரி போகலாமா? ரெடி ரெடி ரெடி. இப்போ நாங்கள் வந்து மேரேஜ்க்கு போயிட்டுருக்கோம், கல்யாணத்துக்கு. ஆக்சுவலாக இந்த ஏரியாவே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மலைக்கு அடிவாரத்தில் தான் நம்ம இருக்கோமே. ரொம்ப ரம்யமாக இருக்குது இந்த காட்சியெல்லாம் பார்க்கும்போது. 360 டிகிரி ஃபுல்லாகவே மலை, எல்லா பக்கமும் இருக்கு, ரொம்ப அழகாக இருக்குது. கல்யாணம் வந்து பார்த்தீங்கன்னா பக்கத்துலேயே ஒரு கோவிலில் தான் நடக்க போகுது. அதான் இங்கே போடுற சாங்லாம் வேறு லெவலில் இருக்குது, நல்ல வைப்பாக இருக்குது. அச்சி பேபி எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? என்ன மெனு? இட்லி, பொங்கல், கேசரி.
மேரேஜை முடிச்சுட்டு இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோம்னு பார்த்தீங்கன்னா திருவண்ணாமலை இங்கேருந்து வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டருங்க? 35 கிலோமீட்டர். ஸோ அதனால திருவண்ணாமலை கோயிலுக்கு போகலான்னு பிளான் பண்ணியிருக்கோம். இப்போ நம்ம எந்த ரூட்டில் போயிட்டுருக்கோம்னா கிரிவலம்லாம் வருவோம் இல்லையா, அந்த ரூட்டில் தான் போயிட்டுருக்கோம். நிறைய சாமிங்க இருக்காங்க இங்கே. இப்போ நாங்கள் திருவண்ணாமலை ரீச் பண்ணிட்டோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெஜ் ஹோட்டலில் வந்து சாப்பிட்டுட்டு போயிடலாம். ஏன்னா 3:30க்கு தானே ஓப்பன்னு சொல்கிறாங்க. அது என்னன்னு புரியல. ஸோ நம்ம வந்து சாப்பிட்டுட்டு போயிட்டோம் அப்படின்னா நம்ம சாமி பார்க்கலாம் அப்படின்றதுக்காக இப்போ நாங்கள் சாப்பாடு தேடி தான் போயிட்டுருக்கோம். அது போக இப்போது 1ஆம் தேதியிலேருந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. கார்லாம் வந்து அங்கே அலோடு இல்லை. அங்கே வந்து ரோடு ஒர்க் ஏதோ நடக்குதாங்க கோயிலை சுற்றி. கோயில்கிட்ட விடவே இல்லை. நம்ம இங்கே வந்து எங்கேயாவது ஹோட்டலில் சாப்பிட்டு அங்கே பார்க் பண்ணிட்டு தான் ஆட்டோ பிடிச்சி போகணும்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் வந்து சாப்பிட்டு போகணும். அக்ஷயா என்ன உள்ள மயக்கமா? சாப்பிட்டு முடிச்சுட்டு ரமண ஆசிரமம் கிட்ட காரை விட்டுட்டு நாங்கள் ஆட்டோவில் தான் வந்து கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். எங்கள் கூடவே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பெரியப்பா ஃபேமிலியும் வந்திருந்தாங்க. இவங்க வந்து பார்த்திங்கன்னா என்னோடய சிஸ்டரோட பசங்க. ஸோ அவங்களும் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் கூட ஜாலியாக ட்ராவல் பண்ணாங்க. இங்கே காட்டு. அம்மா பார்வதி அம்மாவே நேரில் வந்த மாதிரி இருக்கு. இது வந்து பரமேஸ்வரி. காலை நீட்டிக்கிட்டு என்ன பண்ற? இங்க பாருங்க, மதியானம் ஃப்ரைட் ரைஸ் வேணும்னு கேட்டா வாங்கி கொடுத்தா கொஞ்சமா சாப்பிட்டுட்டு போதும்ட்டு. நான் அப்பவே இல்லை பார்சல் கிடையாது. ஹஸ்பண்ட் சொன்னாரு அவளுக்கு வாங்கினதே வீணா போச்சு அப்படின்ட்டு. ஆனா நான் சொன்னேன் அவள் திரும்பவும் அதை எடுத்து சாப்பிடுவா, பார்சல் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மேடம் சத்தமே இல்லை. என்னடா அது ஏதோ குறிக்கிற மாதிரி கேக்குதுன்னு பார்த்தா மேடம் எடுத்து ஃப்ரைட் ரைஸ் சாப்பிட்டுட்டு இருக்கீங்க. சரி ஓகே. இன்னைக்கு ஃபுல் டே உனக்கு எப்படி இருந்துச்சு? ஹாப்பியா இருந்துச்சு. ஆமா, எந்த ஃபங்க்ஷனுக்கும் நாங்க கூட்டிட்டு போக மாட்டோம். பட் இந்த தடவை ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸா இருந்ததா உனக்கு?
எப்படி இருந்துச்சு அந்த வில்லேஜ் அட்மாஸ்பியர், அங்க இருக்க நேச்சர், அதுக்கப்புறம் அங்க இருக்க ஃபுட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. எல்லாமே நல்லா இருந்துச்சு. டிஃபரெண்டா கிளைமேட் வேற லெவல்ல இருந்துச்சு அத்தியக்ஷா. கிளைமேட் அங்க அந்த மிஸ்ட் மவுண்டன்ல மிஸ்ட்ல சூப்பரா. சரி, உன் Dress கூட இன்னைக்கு ரொம்ப அழகா இருந்தது. அங்க திருவண்ணாமலையில நிறைய இந்த ஃபாரினர்ஸ்லாம் வந்திருந்தாங்க. அவங்கள மாதிரியே இருக்கிற நீயும் ஃபாரினர்ஸ்லாம் புடவை கட்டிட்டு அழகா வந்தாங்கல்ல. நான் அந்த வீடியோ எடுக்க மறந்துட்டேன். நான் நிறைய பேருங்க. ஆமா, எக்கச்சக்க பேர் எல்லாரும் அழகா எல்லாருமே சாரியில வந்தாங்க. ஆம்பளை பசங்கலாம் வந்து வேஷ்டி சட்டையில வந்தாங்க. அவங்கலாம் ரொம்ப அழகா இருந்தது. ஆமா, நம்ம கல்ச்சர் எந்த அளவுக்கு. இன்னைக்கு வந்து திருவண்ணாமலை வந்து பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சேன். ஏன்னா சண்டே முகூர்த்தம் வேற. ஆமா, கண்டிப்பா நான் விடாப்புடியா நின்னுட்டேன். சாமிய பார்த்தே தீருவேன் அப்படின்னு. நானும் பயந்தேன் ரொம்ப லேட் ஆயிடுமோ, ரொம்ப நேரம் நம்ம கியூல மாட்டிப்போம். அப்படிலாம் இல்ல, குயிக்கா பார்த்துட்டோம். 1 ஹவர்லயே சாமி பார்த்துட்டோம். சோ பாப்பாவை கூட்டிட்டு வந்ததுல எனக்கு இன்னும் சந்தோஷம் இல்ல. ஆமா, சரி, ஓகே ஓகே. நான் தான் வந்துட்டேன். தெரியலடா. இங்க பாருங்க, எல்லா தலை நெத்திலையும் நல்லா இருக்குல்ல, சூப்பரா இருக்கு. ஸோ இன்னைக்கு டே வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப பிஸியா போச்சு. எங்க ஃபேஸ்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர டயர்டா இருக்கும். ஏன்னா காலையில 5 மணிக்கு எந்திரிச்சது. 5 மணில இருந்து நாங்க நைட் டிராவல் ஆயிட்டோம். ஆமா, அப்புறம் இன்னைக்குமே வந்து ஏர்லி மார்னிங் திருப்பி ஃபுல் டே டிராவல். இன்னைக்கு ஃபுல் பிஸி டே, ரொம்ப பிஸி டே. பட் ஆனா ரொம்ப ஜாலியா போச்சு. இந்த 2 டே வந்து ரொம்ப ப்ரொடக்டிவா நாங்க செலவு பண்ணோம் அப்படின்றதுல ரொம்ப ஹாப்பியா இருக்கு. ஸோ எங்க கூட சேர்ந்து நீங்களும் டிராவல் பண்ணிருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாத்துருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்பதான் எங்க ரெகுலர் வீடியோஸ் உங்களுக்கு தெரிய வந்துட்டே இருக்கும்.